வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்னென்னா, நாம் இப்போ பௌர்ணமி என்னைக்கு வருதுன்றது எல்லாருக்குமே தெரியும். செவ்வாய்க்கிழமை ஈவினிங் ஆரம்பிக்குது. ஸோ புதன்கிழமை ஃபுல் டே இருக்குது. ஸோ நம்ம இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனலில் நாம் பார்க்க போகிற பதிவு என்னென்னா, பௌர்ணமி தினம் அப்போது நாம் என்ன மாதிரி மந்திரத்தை உச்சாடனம் செஞ்சால் நம்ம நினச்சது நடக்கும், கேட்டது நடக்கும் அப்படின்னு நான் இதை சர்ச் பண்ணி போன மாதமே ரெடி பண்ணேன். பட் ஆனால் என்னால் அதை அந்த டைம் கொடுக்க முடியல. ஸோ அதனால் இந்த பௌர்ணமிக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்துடலாம். ஏன்னா நமக்கு செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்குது. ஈவினிங்கு 7 o'clock ஆரம்பித்து அடுத்த நாள் 9 o'clock ஆரம்பித்து அடுத்த நாள் 7:30 வரைக்கும் இருக்குது. இந்த பௌர்ணமி அப்படின்னா நமக்கு 2 தாங்க. அதாவது சூரியன் சந்திரன். இந்த நம்ம கலியுக காலத்தில் கண் முன்னாடி வாழுற தெய்வங்கள்னு பார்த்தோம்னா நமக்கு தினந்தோறும் நம்ம பார்க்குற தெய்வம் நேரில் நமக்கு, அதாவது நம்ம உணரக்கூடியது எல்லாத்தையும் உணரக்கூடியனால நம்ம நேரடியாக உணரக்கூடியது ஒன்று சந்திரன், இன்னொன்று சூரியன். ஸோ பௌர்ணமின்னா அதாவது முழுமை பெற்ற நாட்களில் 2, ஒன்று அமாவாசை, ஒன்று இன்னொன்று பௌர்ணமி. ஏன் பௌர்ணமி தினம்னாவே நம்ம கிரிவலம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா, அதாவது பௌர்ணமியும் அமாவாசையும் முழுமை பெற்ற நாட்கள் இருக்கும்போது அதோடைய தன்னுடைய அளப்பரிய சக்தியை அது இந்த பூலோகத்தில் பிரபஞ்சத்தில் நமக்காக கொடுக்குமா. அப்போ அந்த நேரத்தில் நாம் சிவமந்திரமோ நமக்கு தெரிஞ்ச மந்திரத்தை உச்சாடனம் பண்ணும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்ம பிரபஞ்சத்துக்கு நம்ம சொல்லும்போது அந்த பிரபஞ்சம் அது நமக்கு திருப்பி கொடுக்கும். அதுவும் இந்த பௌர்ணமி பல அதிசயங்களை நிகழ்த்தினது சாதாரண விஷயம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சிவபெருமான் திரிபுரர்களை அழித்தார் சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம் பல கதைகளில். திரிபுரர்கள்னா என்ன? அதாவது அசுரர்கள் ஒரு பறக்கும் கோட்டை அமைத்தார்கள். அது எதனால் அமைத்தார்கள்னா, இரும்பு, வெள்ளி, தங்கம் இதை வச்சு ஒரு 3 பறக்கும் கோட்டைகளை அமைச்சார். அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு விமானத்துக்கு ரெக்கையும் கொடுத்ததுனால அந்த கோட்டைக்கு எங்க வேணாலும் நினைச்ச நேரத்துக்கு போய் எல்லாரும் துன்புறுத்துனாங்களாம். அதை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணாருன்னா, சிவபெருமான் எல்லாரையும் தேராக்கி இந்திரர்களை, அதாவது தேவர்களை தேராக்கி அந்த மாதிரி ஒவ்வொன்றா இது பண்ணும்போது அப்போ அதுக்குள்ள ஒரு ஆணவம் வந்தார். நம்மளால தான் இன்னைக்கு போய் சிவபெருமான் இந்த திருப்புறர்களை அழிக்க போறாருன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு ஆணவம் கொண்டா பார்த்தாரா சிவபெருமான். உங்களாலெல்லாம் அதை அழியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சின்ன சிரிப்பு தான் சிரிச்சாராம். அந்த 3 கோட்டையுமே தகர்ந்து போச்சான். அவரோட ஒரு சிரிப்புக்கு அந்த அத்தனை கோட்டைகளும் தகர்ந்து போய் வானவர்களும் தேவர்களையும் காப்பாற்றினதா ஒரு ஐதீகம். இது நடந்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு தான் அந்த திரிபுரர்களை அழித்தது வரலாறு. ஸோ அதுவும் பௌர்ணமி தான். பௌர்ணமினாவே நமக்கு திருவண்ணாமலை கிரிவலம். திருவண்ணாமலை எண்ணகரற்ற சக்திகளை உள்ளடக்கியது. என்ன? எல்லா ரிஷிகளும், எல்லா சித்த மகா புருஷர்களும், எல்லா சர்வ சித்தி பெற்ற அஷ்டமா சித்தி பெற்ற ஞானியர்கள் எல்லாமே அங்கே ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க. அதுலேயும் நமக்கு கண்கூட ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் எல்லாம் விசிறி சாமியார், அதே மாதிரி யோகி ராம் சரத்குமார், அதுக்கப்புறம் அருணகிரிநாதர். ஸோ இவங்க எல்லாமே அங்கே தான் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க. அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ நாம் அந்த இடத்துல கிரிவலம் போகும்போது நாம் என்ன நினச்சோமோ கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அங்கே சித்த மகா புருஷர்கள்லாம் பார்த்திங்கன்னா சித்தர்கள் எல்லாம் அங்கே கிரிவலம் போகிறதா ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு நம்ம கோவிலில், திருவண்ணாமலை கோவிலில் பார்த்திங்கன்னா வில்வ மரமும் அந்த அரச மரமும் இணைஞ்சிருக்கும். அதில் வில்வ மரம் பார்த்திங்கன்னா நிறைய பள்ளிகள் இருக்கும். அது பள்ளின்னு சொல்லக்கூடாது, அவங்கெல்லாம் சித்தர்களாம், அங்கேயே இருக்கிறவாங்க. அது நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது, அப்படி மரத்தோட மரமாக இருக்கும். நான் நிறைய தடவை போயிருக்கேன், எல்லா சித்தர்களுமே பார்த்துருக்கேன். அதை பார்க்குறதே பெரிய ஒரு குடுப்பனை வேணும்னுவாங்க. ஸோ இப்போ அதாவது இந்த பௌர்ணமி கிரிவலத்துக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அதாவது இது எல்லாமே சிவ மந்திரம். இப்போ பௌர்ணமின்னா அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான நாள். அம்பாளுனாலே சிவபெருமானம் வந்துடுவார். ஸோ இப்போ எல்லாம் ஒன்று கூடிய ஆயிடுச்சு. இப்போ அதனால தான் பௌர்ணமின்னா கிரிவலம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கிரிவலம்னா திருவண்ணாமலை மட்டும் இல்லைங்க, எங்கெல்லாம் மலை இருக்கோ, மலை மேலே ஒரு கோவில் இருக்கோ, அதை சுற்றி நம்மளால் கிரிவலம் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் எங்கே வேணாலும் கிரிவலம் போகலாம். அதில் எந்த தப்புமே கிடையாது. இங்கே தான் போகணும் இல்லை. என்ன திருவண்ணாமலைக்கு ஏன் அவ்வளோ சிறப்புன்னா, திருவண்ணாமலையில் அந்த மலையே சிவனாக இருக்கிறார்.
அது பல யுகமா இருக்குங்கிறது தான் அதை விட ஒரு பெரிய அதிசயம். வாங்க இப்போ நம்ம இந்த மந்திரங்களை உச்சாதனம் பண்ணலாம். சிவ மந்திரங்கள்னு பார்த்தோம்னா நமக்கே தெரியும், பஞ்சாட்சர மந்திரம். அது சிவாய நம, ஓம் நம சிவாய. காயத்ரி மந்திரம்னு ஒன்று இருக்கு. ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னு ருத்ர பிரச்சோதயா. ருத்ரன்னா சிவபெருமான். ருத்ர மந்திரம்னு ஒன்று இருக்கு. ஓம் நமோ பகவதே ருத்ர நமக. அதுக்கப்புறம் சிவ தியான மந்திரம்னு இருக்கு. கர சரண கிருதம் வா காயஜம் கர்மஜம் வா ஸ்வரண நயனஜம் வா மானசம் வா அபராதம் விஹிதம் ஹவிஹிதம் வா சர்வமேத க்ஷமஸ்வ ஜெய ஜெய கருணாப்தே ஸ்ரீ மகாதேவ சம்போ. இந்த மந்திரங்கள்லாம் ஏன் நம்ம பௌர்ணமி அன்னைக்கு உச்சாரணம் செய்யணும் போது, பௌர்ணமி அமாவாசை முழுமை பெற்ற நாட்கள்னும் போது பௌர்ணமி அம்பாளுக்கு விசேஷம், அம்பாளுக்கு விசேஷம்னா சிவபெருமானுக்கும் விசேஷம். அதனால சிவனுக்கு உண்டான இந்த மந்திரத்தை நாம ஒரு பௌர்ணமி அன்னைக்கு உச்சாடனம் பண்றோம் அப்படின்னும் போது நாம என்ன நினைச்சோமோ அது நமக்கு கைகூடும். நிறைய விஷயங்கள், நடக்கவே முடியாத விஷயங்களை நீங்க இதுல பாராயணம் பண்ணி பாருங்க, கண்டிப்பா நடக்கும். மகா மிருத்யுஞ்சய மந்திரம். ஓம் திரையம்பகம் யஜாமஹே ஸ்கந்தம் புஷ்டிவர்த்தனம் உர்வாருமிகமா பந்தனான் மிருத்யோர் முக்ஷியமாமிருதாத். எவ்வளோ அழகான இருக்கு பாருங்க. இந்த 5 மந்திரங்களும் நாம ஒரு பௌர்ணமி அப்போ நீங்க உச்சாடனம் பண்ணி பாருங்க. நீங்க என்ன நினைச்சு பண்றீங்களோ கண்டிப்பா நடக்கும். ஏன்னா இது சாதாரண மந்திரங்கள் கிடையாது, அத்தனையும் சிவ மந்திரம். ஸோ இந்த சிவ மந்திரங்களை நாம் தினந்தோறும் உச்சாடனம் பண்ணும்போது, தினந்தோறும் இல்லை, பௌர்ணமி பண்ணுங்க. சிவனுக்கு முழுக்க முழுக்க இது சிவனுக்கு உரிய மந்திரம்ங்கிறனால கண்டிப்பாக நாம் என்ன நினச்சோமோ அது நடக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ அடுத்த செவ்வாய்க்கிழமை நமக்கு பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுது, புதன்கிழமை ஈவினிங் 7:30 மணிக்கு முடியுது. ஸோ செவ்வாய்க்கிழமையும் உகந்த நாள். அதாவது கிரிவலத்திலேயே எல்லா நாளும் கிரிவலம் செய்யும் போதுமே அளப்பரிய நன்மைகள் கிடைக்குது. அதுலேயும் இந்த காலகட்டத்தில் எல்லாரும் தவிக்கிறது என்ன? கடன் பிரச்சனை. அந்த கடன் பிரச்சனையை தீர்க்கணும்னா பௌர்ணமி இருக்கோ இல்லையோ, செவ்வாய்க்கிழமை நம்ம கிரிவலம் போனோம்னா அது கண்டிப்பாக அந்த கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வழியும் மார்க்கமும் நமக்கு ஆண்டவன் ஏற்படுத்தி தருவாருங்கிறதுல எந்தவித ஐயமும் வேண்டாம். நீங்கள் தாராளம் போகலாம். அது பௌர்ணமியும் சேர்ந்து நமக்கு ஐப்பசி மாதத்துலேயும் அது செவ்வாய்க்கிழமையும் வரும்போது அது எவ்வளோ பெரிய முழுமை பெற்ற நாட்கள். அதுவும் புதன்கிழமை நமக்கு முடியுது. புதன்கிழமைன்றது யாருக்கு உகந்த நாள்? பெருமாளுக்கு உகந்த நாள். ஸோ எல்லாமே அதில் அடக்கங்க. ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உண்டான தகவல்கள் உடனுக்குடனே வரும். இந்த மந்திரத்தை ஒவ்வொரு பௌர்ணமி